திமுக மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் அதனுடைய உழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கூட்டம் பொது வெளியில் போகிறதுக்கு இல்லாமல் கொள்ளைக்காட்டில் போய் கூட்டம் போட்டு நடத்திட்டு இருந்தவங்க அவங்க திமுக. நாடு நாடா தெரு தெருவா ஊர் ஊரா சுற்றி திண்ணை பிரச்சாரம் செய்து கூட்டங்களை போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக சப்போர்ட் அன்னைக்கு திமுகவுக்கு இல்லை. ரத்தமும் சதியமாக வேலை செய்கிறாங்க எல்லாருமே. புரியுதில்ல உங்களுக்கு? ஊடகம், நாடகம், பேப்பரு, கவிதை, பட்டிமன்றம் கிடைக்கிறதெல்லாம் ஆயுதம். கிடைக்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட நின்று போராடி 1957 15 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போகிறாங்க. 62 தேர்தலில் கிட்டத்தட்ட 50 பேர் உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அது மேலே நிற்கிறாங்க. 67 தேர்தலில் இத்தனை கட்சிகளை கூட்டணியை வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. நீ இதில் அடிப்படையை கூட தெரிஞ்சிக்காமல் 1967 அந்த பதாகை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? என்ன கேனத்தனம் அது? அடிப்படையை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை வச்சுருக்கணும். 77 என்ன நடந்தது? எம்ஜிஆர் அவர்களுடைய வெளியில் வந்தவுடனே திடீர்னு ஏதோ விஜய் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்ட மாதிரி எம்ஜிஆர் வரவே இல்லையே. அந்த கட்சியினுடைய செல்வாக்கு எம்ஜிஆர் தான்ன்றது நிலையில தான் பிரிகிறாரு. அப்புறம் பெருந்தலைவர் இறந்த உடனே காங்கிரஸில் இருந்த மிக பெரும் தலைகள் முத்துசாமி, இன்னும் நிறைய பட்டியலில் சொல்லலாம், அப்படியே நகர்றாங்க எம்ஜிஆர் கூட. இப்படி பலவும் சேர்ந்ததுடைய செல்வாக்கு அவர் வராரு. இந்த அதிமுக பறந்தது 71 பிறகு தொடங்குறாரு. 77 அதிகாரத்துக்கு வராரு. இருக்கும் வரை அந்த மனிதரை வீழ்த்த முடியல யாரும். கரெக்டாக பிறகு ஜார்ஜியன்னு சின்ன ஒரு இது வருது, ஜெயலலிதா எடுக்கிறாங்க. அந்த அம்மையாரும் 10 வருஷம் திமுகவை வீட்டில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அந்த செல்வாக்கு அந்த அதிமுகவுக்கு இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது?